அதாவது இப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றது? இப்படி புலம்புற நிலைமை தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு அமெரிக்கால வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். காங்கிரஸோட தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் இப்ப ரீசென்ட்டா அமெரிக்காவுக்கு பயணம் போனாருங்க. அங்க போய் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தும்போது, ஒரு செய்தியாளர் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட எடக்கு மடக்கா ஒரு கேள்விய கேட்டிருக்காரு. என்ன ஒரு கேள்வி அப்டின்னா, நீங்க இண்டி கூட்டணிய எவ்வளோ தூரம் நம்புறீங்க? இப்ப பாஜகவுக்கு எதிரா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரா இந்த ஒரு கூட்டணிய தொடங்கியிருக்கீங்க. இந்த இண்டி கூட்டணிய வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிய வீழ்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு கூட்டணி மேல உங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கா? அப்படின்னு இந்த மாரி நெறியாளர் ஒருத்தர் கேட்டிருக்காருங்க. இதுக்கு உடனே ராகுல் காந்தி அவர்கள் டென்ஷன் ஆகி, "என்ன இண்டி கூட்டணின்னு சொல்றீங்க? இண்டி கூட்டணிலாம் கிடையாது. எங்களோட கூட்டணி இந்தியா கூட்டணி. நீங்க இந்தியா கூட்டணின்னு தான் சொல்லணும். பாஜக தான் சும்மா சும்மா எங்களோட கூட்டணிய பார்த்து தப்பு தப்பா இண்டி கூட்டணி, இண்டி கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா நீங்கலாம் இந்தியா கூட்டணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்களோட கூட்டணி பேரு அதுதான்னு." இந்த மாரி ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. உடனே இந்த ஒரு பதில கேட்டவுடனே நெறியாளர் டக்குனு ராகுல் காந்தி அவர்கள மடக்குற மாரி ஒரு கேள்வி கேட்டுட்டாருங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, இந்தியா கூட்டணியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் அப்டின்னு தானே. இப்ப இதுலே அலையன்ஸ் அப்டின்ற வார்த்தை இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்துருது. அப்படி இருக்கும்போது நீங்க இந்தியா அப்டின்னு தானே சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா அலைன்ஸ் அலைன்ஸ் அப்டின்னு 2 தடவ சொல்ல வரீங்களா? நியாயப்படி நீங்க ஏக்கு என்ன வார்த்தை சொல்ல வரீங்க? ஏக்கு நீங்க அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க அப்டின்னா, இண்டி கூட்டணி அப்டின்னு தானே சொல்லணும். நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா, இந்தியா கூட்டணி கூட்டணின்னு 2 தடவ கூட்டணி பேர சொல்லணும்னு இந்த மாரி நெறியாளர் கேட்டிருக்காரு. சரி, இந்த ஒரு கேள்விக்கு ராகுல் காந்தி அவர்கள் கரெக்ட்டா பதில் சொல்வார்ன்னு பார்த்தா, அவர் ஒரு மலுப்பலான பதில சொல்லிட்டாருங்க. உடனே இந்த ஒரு வீடியோவ பாஜகவோட ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸு? ஒண்ணு கூட்டணிக்கு பேர் வச்சா அத கரெக்ட்டா வைக்கணும். அப்படி வைக்கல அப்டின்னா, அதுக்கு கரெக்ட்டா பதில் சொல்லணும். அத விட்டுட்டு ஜர்னலிஸ்ட் கேட்கிற கேள்விக்கு இந்த மாரி மலுப்பலா பதில் சொல்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? கரெக்ட்டா பதில் சொல்ல கத்துக்கோங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள பங்கமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கால இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிரா நிறைய சர்ச்சையான கருத்துக்களை பேசியிருக்காருங்க. இதுல இவர் பேசின முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்தியால என்ன மாதிரி தெரியுமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு? சீக்கியர்கள் டர்பன் போடலாமா, சீக்கியர்கள் குருத்வாராக்கு போகலாமா அப்படின்ற சண்டை தான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சீக்கியர்களுக்கு இந்தியால பாதுகாப்பு கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப இதுக்கு தாங்க இங்க உள்ள நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்களை பார்த்து இங்க உள்ளவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஏன்பா இப்பெல்லாம் சீக்கியர்கள் யாருமே டர்பன் போடலையா? அவங்க யாருமே குருத்வாராக்கு போகலையா? இப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாம இத பத்திலாம் பேசுறீங்க? அதுல இத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஏன்னா சீக்கியர்களுக்கு இந்தியால பாதுகாப்பு இல்லாம போனது உண்மைதான். ஆனா இப்ப கிடையாது. எப்ப தெரியுமா? 1984 காலகட்டத்துல 1984ல என்னாச்சு? இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் உங்க கட்சியினர் என்ன தெரியுமா பண்ணாங்க? சீக்கியர்களை தேடி தேடி சுட்டு வீழ்த்தினாங்க. இவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு உங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? when a big tree falls the earth shakes அப்படின்னு சொல்லி கூலா பதில் சொல்லிட்டாரு. அதாவது அந்த ஒரு விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி உங்க அப்பா பேசினாரு. இப்படிலாம் நீங்க சீக்கியர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. நீங்க போய் சீக்கியர்களோட பாதுகாப்பை பத்தி பேசலாமா? உங்களுக்கு பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தகுதி இருக்கு? பழசெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தேவையில்லாம ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாதீங்கன்னு ராகுல் காந்தி அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவர் பேசுனதுக்கு ரொம்பவே இவரை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அதுவும் அமெரிக்கா மாதிரி நாட்டுல இருந்து கொடுக்குறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா? ஏன்னா ஆல்ரெடி சீக்கியர்களை திசை திருப்பணும் அப்படின்னு காலிஸ்தான் குரூப் படாத பாடு பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீக்கியர்களை தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்களே, எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தனமான செயல்னு சொல்லி
ராகுல் காந்தி அவர்களை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சும்மாவே அமெரிக்க ஊடகங்கள் எல்லாருமே இங்க நடக்கிற விஷயங்களை ஊதி ஊதி பெருசாக்கி நடக்காத விஷயத்த கூட நடந்த மாதிரி பேசுவாங்க. இப்படி இருக்கும்போது இங்க உள்ள தலைவர் போய் அங்க இருந்துகிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசலாமா? எதை பேசும்போது கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேணாமா? இனிமேலாவது எது பேசினாலும் யோசிச்சு பேசுங்கப்பான்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஹிந்தி திணிப்பை பத்தி வேற பேசியிருக்காருங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கால இருந்துகிட்டு மத்திய அரசு வந்து இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க, ஒரு சில மாநிலங்கள்ல இந்தி கட்டாயம் படிக்கணும்னு சொல்லி இந்திய வந்து திணிக்கிறாங்கப்பா. இது தப்பு இல்லையா? மாணவர்கள் விருப்பப்பட்டாதானே வந்து படிக்கணும். இந்த மாதிரி ஹிந்தியை திணிக்க கூடாதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க. இவர் இந்த மாதிரி பேசினா பாஜக தலைவர் அண்ணாமலை சும்மா விடுவாரா? நான் லண்டன்ல இருந்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பை பதிவு பண்ணா விட மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன சொன்னீங்க நாங்க ஹிந்தியை வந்து திணிக்கிறோமா? நல்லா இருக்கே உங்க கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிந்தி கட்டாயம் படிக்கணும்னு சொல்லி எஜுகேஷன் பாலிசியில கொண்டு வந்தது யாரு? இந்திரா காந்தி அவர்கள் தான். அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவர்களும் ஹிந்தி வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு தான் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா நாங்க தான் இந்த ஒரு விஷயத்த மாத்தி நீங்க ஹிந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்ல, விருப்பப்பட்டா நீங்க ஹிந்தியை படிக்கலாம்னு சொல்லி நாங்க தான் ஆப்ஷனலா வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஆப்ஷனலா நீங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற நாங்க வந்து ஹிந்தியை திணிக்கிறோம். நீங்க ஹிந்தியை கட்டாயம் படிச்சே ஆகணும்னு சொல்ற நீங்க வந்து ஹிந்தியை திணிக்கல. என்னப்பா உங்களோட கதையா இருக்கு? சும்மா நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்களை பயங்கரமா விமர்சனம் வந்து பண்ணியிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாசு? அவரே உங்க எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விடணும்னு சொல்லி 3 மாசம் லண்டனுக்கு படிக்க போனா திரும்ப வந்து அவரை கோபப்படுத்துற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சொன்னா அவர் கோவப்பட மாட்டாரா? இதுக்கு ரிப்ளை பண்ண தானே வந்து செய்வாரு. அதனாலதான் லண்டன்ல இருந்தா கூட பரவாயில்லன்னு இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு. இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை பங்கமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் இல்லாதது தமிழக அரசியலே ரொம்ப போரா வந்து போகுதுங்க. இதே அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு அப்படின்னா இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே தரமான பதிலடி வந்து கொடுப்பாரு. எல்லா விஷயத்துக்கும் எதிர்த்து வந்து கேள்வி வந்து கேட்பாரு. இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன்ல இருக்கிறனால இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து வெளியே தெரிய மாட்டேங்குது. இதே அண்ணாமலை அவர்கள் இருந்தாரு அப்படின்னா அவரோட பேட்டியை பார்த்தாலே தமிழக அரசியல் என்ன நடக்குது, என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்றது நமக்கு வந்து கிளீனா வந்திருக்கும். அண்ணாமலை அவர்களை வந்து நிறைய பேர் அரசியல் ஃபாலோ பண்றவங்க வந்து மிஸ் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வந்து திரும்ப அவரோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.